பருத்தி வச்சு விட்டீங்க நமக்கு. அந்த வழியா தான் போச்சு, இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? அட நாளை என்ன பேரளவு நமக்கு எல்லாம் பாவம் பண்ண, நாளையே நான் முடிஞ்சு போயிருவேன். நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டணும். மக்களே, நம்ம 3 நாள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்துட்டு மழை பெய்யுதுங்க. 3 நாள் சொல்லிட்டு தான் இன்றைக்கி மழை பெய்யுது. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்திருக்கோம். மக்களே, அல்பேக்கு வந்திருக்கோம். செம்ம கூட்டமாக இருக்குதுங்க. எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே லேட்டாக. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஏஎஸ்ஆர் ட்ரக் வைப்ஸ். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி பார்த்தீங்கன்னா 10:07. டியூட்டி எதுவும் வரல, அதான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களே மணி பார்த்தீங்கன்னா 10:20. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஜித்தாவில் இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா 10:20 மணிக்கு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லொக்கேஷன் வந்துட்டு பின் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃப்ரீ சாப்பாடு வந்துட்டு கிடைக்கும். அது இல்லாமல் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஃபுல் தமீஸ் கிடைக்கும். இங்கே உள்ளவங்களுக்கு வந்துட்டு தெரியும். இங்கே இருக்கிறவங்க அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, நான் இதுக்கப்புறம் அடுத்து வர டியூட்டியை ஒன்று ஒன்றா அவங்களுக்கு நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே, வாங்க போகலாம். மக்களே, அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலர் டியூட்டி ஏஸ் தான் வந்துட்டு வாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு மெய்டு வந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு பணம் டெபாசிட் பண்ண சொன்னாங்க. அதையுமே போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே டெபாசிட் பண்ணியாச்சு. இப்போ நேராக வந்துட்டு ஏஸ் தான் வாங்க போகிறோம். மக்களே, இந்த ஸ்கூல் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க. பெரிய ஓப்பன் ஆகிற டயத்தில் அட்மிஷன் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது. இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்ட்டிங்கன்னா அதையுமே நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் மக்களே. ஓகே மக்களே, என்னான்னு தெரிலங்க, டயரில் வந்துட்டு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நிப்பாட்டி ஏர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். ஏர்லாம் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு டக்குன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. நிப்பாட்டி என்னான்னு திரும்ப நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ பார்த்தா பெரிய ஆணி ஒன்று இருக்குதுங்க. பெரிய ஆணி இருக்குது. இப்போ நம்ம அந்த ஆணியை எடுத்துகிட்டு வண்டி ஓட்டினோம் அப்படின்ட்டிங்கன்னா வந்துட்டு காற்று டக்குன்னு இறங்கிடும். அதனால அந்த ஆணி இருக்கும் போதே பொறுமையாக வண்டி ஓட்டிட்டு இப்போ நான் போயிட்டு பிளாக் கேஸ் வந்துட்டு வாங்க போகிறேன். நம்ம வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டு பஞ்சர் போடுற கடை இருக்குது. அதனால் அங்கே போய் வாங்கிட்டு திரும்பி வந்தப்போ தான் மக்களை நம்ம வந்துட்டு பஞ்சர் போடணும். வாங்க மக்களை, பொறுமையாக நம்ம போய்ட்டு பிளாக் கேஸ் வாங்கிட்டு திரும்பி வரக்குள்ளே பஞ்சர் போடுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி முந்தா நேற்று தாங்க நம்ம வந்துட்டு கடையில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தோம். டயர் சுத்தமாக சரியில்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அனுப்பியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ பெரிய ஆணி ஏறி இருக்குது. என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டியூப்லெஸ் டயரு அப்படின்றதுனால நம்மள்கிட்ட வந்துட்டு மோட்டார் வந்துட்டு இருக்குது. ஏர் வந்துட்டு அப்பப்போ ரீஃபில் பண்ணிக்கிட்டு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்குது. காற்று கொஞ்சம் வேகமாக தான் இறங்குது. அதனால் அங்கே கடையில் போய் நிப்பாட்டிட்டு திரும்பி ஏர் ரீஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி தான் மக்களே போகணும். பிளாக் கேஸ் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அந்த கடைக்கு தான் மக்களே வந்துட்டு இப்போ போகிறோம். வாங்க வாங்கிட்டு போவோம். பொறுமையாக போகணுங்க, வண்டி பஞ்சராக இருக்கிறதுனால. கடைக்கு வந்தாச்சு மக்களே. இதுக்கப்புறம் ஒரு டியூட்டியை நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே மக்களே, இந்த இருக்குது பாருங்கள் ஆணி, எவ்வளோ பெரிய ஆணி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மக்களே. செம்ம பெருசுங்க. எப்படி வண்டியில் ஏறிச்சுனே தெரில மக்களே. பஞ்சர் ஓட்ட தான் மக்களே போய்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, பொறுமையாக ஓட்டிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க பஞ்சர் ஓட்ட கடைக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ போகிறோம். வாங்க போகலாம். கண்டிப்பாக அங்கே போனாலே டயரை தான் மக்களை மாற்ற சொல்லுவாங்க. எனக்கே தெரியும் டயர் வந்துட்டு சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனாலே டயர் தான் மாற்ற சொல்லுவாங்க. பஞ்சர் ஓட்டுறாங்களா என்னான்னு சொல்லிட்டு தெரியல. கடைக்கு வந்தாச்சு மக்களே. இந்த இருக்குது பாருங்கள், இதான் கடை. வாங்க போய் விசாரிச்சுட்டு வரேன் மக்களே. மணி பார்த்தீங்கன்னா 6:10. நம்ம 3 நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாங்க மழை பெய்யுது. மணி 6:10 இருட்டின மாதிரி ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்துட்டு போட்டாங்க. லைட்டாக அப்படியே தூரிக்கிட்டே இருக்குதுங்க. 1 மணி நேரமாக லைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே தூரிக்கிட்டே இருக்குது மக்களே. பஞ்சர் ஓட்டுற கடையில் நம்ம சொன்ன மாதிரி தான் மக்களே டயர் தான் வந்துட்டு மாற்ற சொன்னாங்க. நம்ம வந்துட்டு இப்போதைக்கு டெம்பரரியாக எனக்கு பஞ்சர் ஓட்டு மட்டும் சீல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் 2 இது வந்துட்டு வச்சு இப்போ வந்துட்டு பஞ்சர் ஒட்டியாச்சு. ஏர் லீக் ஆகுதான்னு செக் பண்ணேன். ஏர் லீக் ஆகலை மக்களே. ஓகே மக்களே அடுத்த டியூட்டி வந்துடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 8:33. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே இருக்க பேங்க்குக்கு தான் வந்திருக்கோம். அந்த இருக்க பாருங்கள், SNB பேங்க்கு. பணம் டெபாசிட் பண்ண சொன்னாங்க. அடுத்த டியூட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் மக்களே மணி பார்த்தீங்கன்னா 9:48. நமக்கு டியூட்டி வந்துடுச்சு. அடுத்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. டியூட்டி வந்துடுச்சு. மேடம் வந்துட்டு ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பான்சருக்கு வந்துட்டு சாப்பாடு வாங்க சொன்னாங்க. அங்கே தான் மக்களே நம்ம வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். அல்பேக்கில் போய்ட்டு ப்ரோஸ்ட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. நேற்றியாக தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இன்றைக்கி தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். ஃபோனு தான் மக்களே கொஞ்சம் ரொம்ப மக்கர் பண்ணுது. வீடியோ எடிட் பண்ணக்குள்ளே, வீடியோ ஷூட் பண்ணக்குள்ளே ரொம்ப அப்படியே மக்கர் பண்ணுது. கொஞ்சம் நாள் கழித்து வேறு ஃபோன் தான் மக்களே வாங்கினேன். என்ன ஃபோன் வாங்குறதுன்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் கமெண்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அதோட ரிவ்யூவும் பார்த்துட்டு நான் என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் கமெண்டில் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, நான் கடைக்கிட்ட வந்துட்டேன். அல்பைக்கிட்ட நான் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் வர டியூட்டியை ஒன்று ஒன்றா நான் வந்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே வாங்க. அல்பை கடையை நான் ஆரம்பத்தில் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் காட்டினதில்ல, இப்போ நான் காட்டுறேன். இந்த வரைக்கும் பாருங்கள் மக்களே. இதான் வந்துட்டு அல்பை கடை.
இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும், நான் இதை பற்றி ஒரு ஸ்டோரியை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில். பார்க் பண்ணிவிட்டு நான் கடையை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் மக்களே. ஓகே, வாங்க போகலாம். இந்த வரைக்கும் பாருங்கள் மக்களே, அல்பேக் இதான் வந்துட்டு கடை. செமையாக இருக்குது இல்லை, ப்ரோஸ்ட்டு சிக்கனு செமையாக இருக்கும், கேஎஃப்சி சிக்கன் மாதிரி தான் மக்களே. செம கூட்டமாக இருக்குது, எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம ஸ்பான்சர் டென்ஷன் ஆகாமல் இருந்தால் சரி தான் மக்களே. மணி பார்த்திங்கன்னா 1:20. நம்ம மேடம் விட்டுரு வந்தோம், இன்னும் வந்துட்டு அவங்க வரவே இல்லை. நான் போயிட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் போய் கப்ஸாக தான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன். வீடியோ எடுக்கலை மக்களே, தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன காரணம் அப்படின்ட்டிங்கன்னா செம்ம டயர்டுங்க. நம்ம வந்துட்டு 8:30 மணிக்கு பேங்க்குக்கு காட்டினோம்ல, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு கஃபீலோட வீட்டில் வந்துட்டு ஒரு கட்டில் வந்துட்டு டிஸ்அசெம்பிள் பண்ணாங்க. அந்த கட்டில் வந்துட்டு மாடியிலேருந்து கீழே இறக்கி செம்ம வலிங்க, கை நெஞ்செலாம் வந்துட்டு சரியான வலி. அதனால் வந்துட்டு செம்ம டயர்டு. அதனால தான் வீடியோ வந்துட்டு நான் எடுக்கலை. மேடம் வந்துட்டு எத்தனை மணி கூப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதுதான் இப்போ தான் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். அதான் சாப்பிட்றத நான் வந்துட்டு வீடியோ எடுக்கலை, தப்பாக எடுத்துக்காதீங்க மக்களே. சரி, இப்போயே வந்துட்டு எடிட் பண்ணி வச்சுருவோம். நம்ம இதுக்கப்புறம் போகிறப்ப எண்டு மட்டும் எடுத்துகிட்டு அதோட எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே. ஓகே வாங்க, எத்தனை மணிக்கு கூப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. செம்மையாக தூக்கம் வருது, செம்ம டயர்டாக இருக்குது. கட்டில் சரியான வெயிட்டுங்க, தேக்கு மரமா என்னான்னு சொல்லிட்டு தெரில, செம்ம வெயிட்டுங்க கட்டில். ஓகே மக்களே, அவங்க எத்தனை மணிக்கு கூப்பிட போகிறாங்கன்னு தெரில, அதான் இப்போ எண்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே. ஓகே.